ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 1.5 வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா டேயில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். சைட்வேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே அமைதியாக இருந்தது. ஒரு கொஞ்சம் ஏறினானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி செகண்ட் ஹாஃபில் இறக்கி விட்டானுங்க. ஒரு 3 மணிக்கு மேலே கீழே இறக்கி விட்டானுங்க. ஓகேங்களா? நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். இது வந்து டேயில் வந்து 1 ஹவரில் பார்த்துருவோம். முதல்ல டேயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேண்டில் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்தளவுக்கு வரல பாருங்கள் கேண்டில். அப்படியே ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கான் மேலே. ஸோ என்ன நடக்குது முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, இதை உடைச்சா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 25,065 உடைச்சா தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ 25,190 சாரி 25,214 கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை. 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும். இந்த இது இருக்குல்ல, இங்கே போட்டிருக்கல, இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன்ல, இந்த ட்ரெண்ட் லைன் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற பொறுத்து தான் இந்த ட்ரெண்ட் லைன் மாறும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை போட்டு நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் நான் போட்டு வச்சது தான் பர்ஃபெக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கீழே இறங்கலாம். இப்போ போகிற ட்ரெண்ட் லைனுக்கும் நீங்கள் நாளைக்கு போகிற ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் லைனை மாற்றணும். ஸோ அது கொஞ்சம் சொல்லாமல் விட்டுட்டேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ நீங்கள் முதல்ல நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு வச்சுருப்பேன். இந்த கேண்டில் இருக்குல்ல, இப்படி போட்டிருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் ஆகி திருப்பி கீழே இறக்குனானுங்க. அப்புறமா திருப்பியும் உடைக்கும் போது இங்கே பாருங்கள் இப்படி இருந்தது. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இது பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இந்த 1 ஹவர்ன்றது, அப்புறம் இது வந்து ப்ளூ கலர் வந்து டே. ஓகேங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்ற பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் லைன் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ட்ராடே பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதே தான். ஸோ 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் தான் 1 ஹவர். இந்த எல்லோ கலர் எப்போவுமே 1 ஹவரில் இருக்கும். ஓகேங்களா? இதுமாதிரி நீங்கள் கிளியராக போட்டு நின்றுட்டிங்கன்னா அழகாக இது பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து 5 மினிட்ஸ் கேண்டில். ஓகேவா? ப்ளூ வந்து டே. இது வந்து அழகாக பக்காவாக இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதை பொறுத்து இது பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ தேவைப்படுறது இந்த ட்ரெண்ட் லைன். இப்போ இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக இது பண்ணிக்காங்க. ஓகேங்களா? வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம். நாளைக்கும் சைட்வேஸ் தான் போவானுங்க, ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டேன்றனால பொறுமையாக இது பண்ணானுங்க. நிஃப்டி பியூஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு முடிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். லைட்டாக சின்ன கேண்டில் வச்சுருக்கானுங்க. பரவாயில்ல, இது கீழே இறக்காமல் இருந்தால் நல்லது தான். எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு? இங்கேருந்து ஒரு 8%. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். யூகோ பேங்க்கில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிஃப்டி விக்ஸு இன்றைக்கி இறக்குனானுங்க. இறக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே கொண்டு போயிட்டானுங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் சிறான இறக்கும், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக மேலே கொண்டு போயிட்டானுங்க. இங்கே இந்த கேண்டில் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக மேலே கொண்டு போயிருப்பானுங்க. ஸோ இந்த இது இருக்குல்ல, இதை உடைச்சானா கீழே வந்தால் நினச்சிக்கலாம் நிஃப்டி நாளைக்கு மேலே ஏறும். இதை உடைக்கணும். இதை உடைக்காமல் நேற்று நம்ம சொல்லியிருப்போம், இந்த உடைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் ஆனால் இங்கே பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இதை உடைக்கணும். இதை உடைச்சா தான் இவன் கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா அவன் அதே லெவலில் தான் இருக்கான். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சும்மா ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வந்திருக்கான். ஓகேங்களா? இவன் அந்த அளவுக்கு இல்லை. இதில் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஒரு, அதாவது 39,810 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவிங் ஸ்டாக் போயிடும். ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த இதுக்குள்ளே இருக்கான். நம்ம அந்த ஸ்விங் சொல்லியிருப்போம்ல, டேயில் காட்டியிருப்போமே, அதை சப்போர்ட்டை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இது நம்ம போட்டோம், அதை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இதை எடுத்துடலாம். 1 ஹவரில் பார்த்தா கரெக்டாக இருக்கும்.
5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கான். இதை உடைக்கக்கூடாது. இது உடைச்சான்னு வச்சிங்களேன் கீழே இறங்கிடுவான். இறங்கிட்டான்னு வச்சிங்களேன் நிஃப்டி பயங்கரமாக கீழே விடும். அது அப்போ அந்த 300 பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். ஓகேங்களா? இவனை பார்த்துக்கோங்க, ரிலையன்ஸை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் சைட்வேஸில் தான் போயிருக்கான். இதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கான். இதை உடைக்கக்கூடாது. இது உடைச்சானா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவனும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்ட் லைன் கூட தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆவானுங்க. இது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிசிஎஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அப்படியே தான் இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேண்டில் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இங்கே உடைச்சான். இந்த உடைச்சதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து கரெக்டாக டெஸ்ட் பண்ணிட்டு மாதிரி போயிருக்கும். அதுதான் அந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், கரெக்டாக மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். இங்கே பாருங்கள் கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி போயிடும். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக ட்ரெண்ட் லைன் போட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே வரைய தேவை. ட்ரெண்ட் லைனை வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், அதை வச்சு கரெக்டாக பண்ணலாம். ஓகேங்களா? சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான். இன்ட்ராடேயில் பண்ணும்போது இப்போ அப்போஸ்ட் மார்க்கெட்டில் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி போகிறதுன்றது ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம வந்து ட்ரெண்ட் லைனாக மாற்ற வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகியிருக்கான். ஸோ இங்கேயும் அதேமாரி பிரேக் ஆகியிருப்பான் பாருங்கள். இந்த ரெக்கில் இந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கும். இதே ட்ரெண்ட் லைன் தான் இங்கேயும் பிரேக் அவுட் ஆகிருக்கும். பார்ப்போம் நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ட்ராக்கிங் ஸ்டாக் வரும் டாடா மோட்டார்ஸ். அவன் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி ஏரில் அதே இதில் தான் இருக்கான். உடச்சானா ஸ்டாக் எடுத்துனா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைஆர்பி இன்ஃப்ரா சப்போர்ட்லேயே தான் இருக்கான். இது கீழே வராத வரைக்கும் நான் வெளியே வர மாட்டேன். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் கீழே வரணும். இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குல்ல, இது கீழே வரணும். வந்துட்டானா ஓப்பன் க்ளோஸ் வந்துட்டான்னு வச்சிங்களேன் வெளியே வந்துடும். லாஸ் தான், பட் ஆனால் வெளியே வந்துடுறது நல்லது. இல்லைனா அவனும் கீழே இறக்கி விட்ருவானு. இப்படி திரும்பி ஏறுறான், பார்ப்போம். இவன் இங்கேயே திரும்பி ஏறிட்டான்னு வச்சிங்களேன், அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி வேணால் போட்டு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இது வேணால் போட்டுக்கலாம். இதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 1 டச் 2 3 வாய்ப்பு இருக்குது. எவ்ரிடே கிட்டே இருக்கான், பார்ப்போம். உடச்சிட்டான்னு வச்சிங்களேன் நல்லாயிருக்கும். தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உடைப்பான்ட்டு, பார்ப்போம். உடச்சிட்டானா ஒரு 60% நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடியூப்பில் ஏற மாட்டேன் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் தட்.